Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனைக்கிழங்கு வச்சு ஒரு கார உருண்டை பண்ண போறோம். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான சவுத் இந்தியன் டிஷ் தான். இது பல வகையில நமக்கு நன்மையை தருது. இந்த பனைக்கிழங்கு பனைமரத்துல இருந்து விளையக்கூடிய நுங்கு அது நல்லா பழுத்து பனம்பழம் ஆயிருது. இந்த பனம்பழத்தை பூமிக்கு கீழே மண்ணில் விளைய வைக்கிறாங்க. இது சில மாதங்கள்லயே நல்லா முளைச்சி வந்துருது. அதுல இருந்து வர்றது தான் இந்த பனைக்கிழங்கு. இதை கிராமப்புறங்களில் இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. சிட்டியில் இதை நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. ரோட்டு சைடில் வச்சு விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கண்டும் காணாத மாதிரி போயிடுவாங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இதனுடைய நன்மை என்னதுன்னு இப்போ சொல்கிறேன். இந்த கிழங்குல நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது. இது உடல் சூட்டை தணிக்குது. அப்புறம் உடம்புல உஷ்ணத்தையும் குறைக்குது. அப்புறம் மலச்சிக்கல் வராமல் இது சரி செய்யுது. இதை ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பனை மரத்துலேருந்து விளையக்கூடிய நுங்கு பனம்பழம் அப்புறம் கருப்பட்டி பனங்கற்கண்டு எல்லாமே நம்ம பனை மரத்துலேருந்து வரக்கூடியது தான். இவ்வளோ பயனுள்ள பனங்கிழங்கை நீங்கள் எங்கே விற்றுச்சினாலும் உடனே வாங்கி மஞ்சள் போட்டு அவிச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் இந்த பனங்கிழங்களை ஏற்கனவே தோலெல்லாம் எடுத்துகிட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதை நார் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் தேங்காய், ஒரு காய்ஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு பல் பூண்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். இது இவ்வளோத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதை ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு வச்சு சாப்பிடலாம். நான் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கலாம். 4 கிழங்குக்கு நான் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பனங்கிழங்கு அவிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு வேண்டாங்கிறவங்க இதோட சேர்த்துக்கிட வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அவிக்கும் போது சேர்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். தண்ணி விடாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நான் பனங்கிழங்கு அவிச்சு 2 நாளைக்கு பிறகு தான் நான் இதை செய்கிறேன். பனங்கிழங்கு அவிச்சு அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா அது பிசு பிசுன்னு இருக்கும். அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இப்படி செஞ்சால் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். நல்லா உருட்டுறதுக்கும் நல்லா வரும். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பனங்கிழங்கு அப்படியே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். வழக்கமாக நாம் பொங்கல் அன்னைக்கு தான் பனங்கிழங்கே வாங்கி சாமிக்கு படைச்சி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்கை நீங்கள் எப்போ எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கி சாப்பிட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.